நாட்டுக்கோழி சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இது நாட்டுக்கோழி, எங்கள் வீட்டில் இருக்க நாட்டுக்கோழி. அதுக்கு கோழியில் இருந்த முட்டை, மஞ்சக்கரு எல்லாம் அதோட முட்டைங்க. முட்டை விட்டுருக்க கோழி. விறகடுப்பை தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். நாட்டுக்கோழி சூப்பு. சட்டி காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு பிரியாணி இலை, பட்டை, கசகசா, சோம்பு, சீரகம், அன்னாச்சிப்பூ எல்லாம் சேர்த்து ஒரு கிண்டிக்கலாம். மூணு பச்சை மிளகாய் எத்தனை கட் பண்ணி வச்சுருந்தோம். 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்து எடுக்கலாம். வெங்காயம் 10-15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சது, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிக்கலாம். சின்ன வெங்காயத்தை உரித்து நச்சு வச்சுருக்கோம். அதோட கிண்டிட்டு போட்டு கிண்டிக்கலாம். எரியுது, அது எரியுது. இஞ்சி பூண்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சட்டியில் ஊற்றி சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கலாம். மூணு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் வதங்க கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து ஒன்று சேர்த்து கிண்டிக்கலாம். கிண்டிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் கறி எடுத்து சட்டியில் போட்டுடலாம். சட்டியில் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் வளர்த்த கோழி, எங்கள் கோழி எனக்கு அடித்து நாட்டுக்கோழி சூப்பு ஒன்று சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள்னா மல்லி, சோம்பு, சீரகம், அதில் கருவேப்பிலை, பொட்டுக்கடலை எல்லாம் சேர்ந்து அரைச்சது. அப்புறம் மிளகாத்தூள், அரை மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். ஒன்று சேர்த்து கிண்டி விடலாம். கிண்டிக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். மசாலாவோட தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதில் காட்டலை உப்பு இதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டால் கறி வேகாது. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ எடுத்து பார்த்தா கொஞ்சம் வெந்திருக்கு நல்லா ஓரளவு. இப்போ தண்ணி ஒரு 3 செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டோம். உப்பு போட்டுக்கலாம். அந்த டைமில் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதோட தண்ணி இருந்துச்சு, அதையும் குழம்புல ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்குது. இது கோழி முட்டை, அதோட கரு எல்லாம் இருந்துச்சு. முட்டை விட்டுருக்க கோழி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி வச்சிடலாம்.
குழம்பு ஆமாம் கொதிச்சிட்ருக்குங்களா, நல்லா கொதிக்குது. இந்த டைமில் பெப்பர் போட்டுக்கலாம். வேணால் 2 ஸ்பூன் பெப்பர் வேணால் மேலே வேணுன்றவங்க போட்டுக்கலாம். சூப் ரெடி ஆகிடுச்சு. கறியும் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிடுச்சு.